लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்திலின் மேல் வீழ்ந்தாய் சீரா திருவேங்கட மாமலைமேய ஆறாமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2143வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் 692வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணமங்கையினுடைய 2வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைகளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரக்குள் மங்கையர்கோன் தூயோன் சொல்றமான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் நெடும் அடங்கா பிறவி நெஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் நஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாழும் என்ற கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணித்திருள வேணும் துணிந்து. 692வது பெரிய திருமொழி பாசுரம். மெய்நல தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை கையில் ஓ சங்கு உடை மைநிறக் கடலை கடல் வண்ணனை மாலை ஆளிலை பள்ளிகொள் மாயனை தென்னலை பகலை இற்றை நாளினை நாளையாய் வரும் திங்களை ஆண்டினை கண்ணலை கரும்பின் இடைத்தேரலை கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று வர்ணிக்கிறார் ஆழ்வார். மெய்நலம் தவத்தை என்றால் மெய்யான உண்மையான பக்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு பக்திக்கு பரிவர்த்தகனாக இருக்கிறான். திவத்தை தரும் மெய்யை என்றால் திவம் என்றால் வைகுந்தம் பரமபதம் அளிக்கக்கூடிய பிரபத்தி யோகத்திற்கு அவனே தலைவனாக இருக்கிறான். அன்பில்லாதவனுக்கு பொய்யனாக காட்சி இருக்கிறான். கையிலே பாஞ்சஜன்யம் என்ற சங்கையை ஏந்தியவனாக இருக்கிறான். கருத்த கடலை போல நிறத்தை உடையவன், கடலை போல கம்பீரமான ஒரு சுரூபம் உள்ளவன், எல்லாரிலும் மேம்பட்டவன். ஆளிலை பள்ளிகொள் மாயினி என்றால் பிரளய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலே எல்லோரையும் ஒடுக்கி அடக்கி வைத்துக் கொண்டு ஆளிலை மீது ஆச்சரியகரமாக துயில் கொண்டிருப்பவன். நென்னலை பகலை நேற்றைய போதில் அனுபவிக்கப்பட்ட வஸ்து போல் நெஞ்சை விட்டு அகலாது போகியதை உடையவன். இற்றை நாளினி என்றால் இன்றைக்கு இப்போது அனுபவிக்கக்கூடிய வஸ்துவை போன்றவன். நாளை வரும் என்றால் நாளைக்கும் அனுபவிக்கக்கூடிய யோகிதை உள்ளவனாக இருக்கக்கூடியவன். மாசத்திற்கும் நிர்வாககனாக வருஷத்திற்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியவன். கண்ணர் கட்டி போல கற்கண்டை போல இனிக்கக்கூடியவன். கரும்பிடை தேனை போல கரும்பு தடியில் உள்ள சாறு போன்றமான பெருமாளை கண்ணை முன்னில் கண்டுகொண்டேன் என்கிறார் ஆழ்வார். திருக்கண்ணமங்கையிலே சேவிக்கப்படுகிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? உண்மையான விலட்சணமான பக்தி யோகத்தை ஆதரிப்பவன். அப்படிப்பட்ட பக்தி யோகத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடியவன். பரமபதத்தை தரவல்ல பிரபத்தி யோகத்தை தலைவனாக இருந்து அதற்கு இலக்காக இருக்கிறவன். கீழ் சொன்ன பக்தி யோகமும் பிரபத்தி யோகமும் இல்லாதவர்களுக்கு தன்னுடைய சுரூபத்தையும் சுபாவங்களையும் அறிவொண்ணாமல் மறைக்கக்கூடியவன். பக்தி பிரபத்திகளை உடையவர்களுக்கு காட்சி குடிக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய வடி உடையவன். கடல் போல கம்பீரம் உள்ளவன். சர்வஸ்மாத்மகன். சேராதவற்றையும் சேர்க்க வைக்கக்கூடியவன். ஆளிலை மீது பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன். இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று 3 காலங்களிலும் யோகியதை குறையாமல் போக்கியமாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, முக்காலங்களிலும் யோகியதை குறையாமல் இருப்பது மட்டுமல்லாது மாதம் வருஷம் என்று சொல்லப்படுகிற காலப்பகுதிகளை எல்லாம் நிர்வாகிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவன். கண்ணர் கட்டியன கல்கண்டு போலவும் கருப்பஞ்சாறு போலவும் இனிமையாக வடிவெடுத்தவன். இப்படிப்பட்ட பெருமாளை நான் திருக்கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்கிறார். நேற்று இன்று நாளை என்று 3 கால பரிமாணங்களிலும்
மாதம் வருடம் என்கிற பரிமாணங்களுக்கும் உள்ளிருந்து இயக்கக்கூடியவனாக பக்தர்களுக்கு நண்பர்களுக்கு அவனையே சரணடைந்தவர்களுக்கு சர்வமாக இருந்து போக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தன்னை மறைத்து கொண்டவனாகவும் ஆச்சரியகரமாக ஒரு சிறு குழந்தையாய் ஆளிலை மீது ஒரு பாலகனாய் தீர்ந்து கொண்டு போனாகவும் உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றுக்குள் ஒடுக்கி கொண்டு போறாங்க பெருமாயனை திருக்கண்ணமங்கைக்குள்ளே கண்டு கொண்டேன். கடற் போல கம்பீரமானவனை, கல்கண்டு போல் இனிமையானவனே, கரும்பு தண்டுக்குள் இருக்கும் சாறு போல உள்ளிருந்து பொருளாய் இருந்து எல்லோரையும் இயக்குபவனை இங்கே நான் கண்டுகொண்டேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. மீண்டும் ஒரு முறை பாசுரம். மெய் நலத்தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை கையிலோர் சங்குடை மை நிறக் கடலை வண்ணன் கடல் வண்ணனை மாலை ஆளினை பள்ளிக்குள் மாயனை நின்னகல நின்ன பகலைற்றி நாளினை நாளையாய் வரும் திங்களை ஆண்டினை கண்ணலை கரும்பினிடை தேரலை கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன். பாஞ்சஜன்யம் என்கிற சங்கினை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பகையவர்களுக்கு பயத்தை ஊட்டுபவனாக இருக்கக்கூடிய பெருமாளை நான் இங்கே கண்டேன் என்று சொல்லுகிறார். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர் வாப்யாத்தனா வா பிரகதேஷ் பாவாது கரோமியத்தின் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பையாவை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய வந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்களுக்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.